அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி என்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பதில் வல்லவர்களாகிய மீன ராசிக்காரர்களே, 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்க ராசிக்கு 10, 11 செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க. 11 சூரியன், 2 குரு சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பொருளாதார நிலையும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்தணும். தொழில் வியாபாரம் செய்யறவங்கெல்லாம் போட்டி பொறாமைகளை சந்திச்சாலும் நீங்க எதிர்பார்த்திருந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணியில சில நெருக்கடிகள் எல்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அவற்றை எல்லாத்தையுமே திறமையா சமாளித்து நல்ல பெயர் எடுப்பீங்க. மேலிடத்துல இருக்கிறவங்களோட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறதால நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால நிம்மதியாகவும் இருப்பீங்க. தொழில் துறையிலையும் இந்த மாதம் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குடும்ப வாழ்க்கையில மட்டும் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். சில சுப காரியங்களை வீட்டில் செய்து முடிக்கலாம். திருமண வாழ்க்கையில பதற்றம் அதிகரிக்கும். அதே வேளையில் காதல் உறவுகள் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இருவருக்கும் இடையில மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சவாலான காலகட்டம். அதிக சவால்களை எதிர்கொண்டு முயற்சி செய்ய வேண்டிய மாதம். வெளிநாடு செல்வதிலெல்லாம் மாணவர்களுக்கு வெற்றி உண்டு. மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வேலையில் அதிகம் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. அதே மாதிரி புது புது யுக்திகளை கையாளுவீங்க. புதுசாக எதையாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவதால் மற்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவரிடம் அளவோடு பழகுவது நல்லது. மீனராசிக்காரர்கள் எல்லாருமே 1ஆம் வீட்டுல ராகுவும் 7ஆம் வீட்டுல கேதுவும் இருக்கிறதால வியாபாரத்திலெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரம் செய்யறவங்கெல்லாம் பணிக்கு வச்சிருக்கிற வேலையாட்களை கூடுதல் கவனத்தோடு கண்காணிக்கிறது நல்லது. சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறதால இடம் பூமியால நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல அழைப்புகள்லாம் வரும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். இந்த மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இது போன்ற நேரம் திரும்பி வராதுங்கிறதால இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். தேர்வு நேரம் வர இருக்கிறதால மாணவர்கள்லாம் முழுமையா உங்களுடைய கவனத்தை படிப்புல செலுத்தி படிக்க கத்துக்கிறது நல்லது. நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் மாணவர்கள்லாம் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ளணும். உங்களுடைய கவனம் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே இருக்கணும். அத்தகைய சூழ்நிலையில நீங்க எதை படித்தாலும் அதை விரைவில் மனப்பாடம் செய்து கொள்ளுவீங்க. அதே மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அதிகரிக்கும் உங்களுக்கு.
குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைவரும் அவரவர்களுடைய பொறுப்புகளை சிறப்பா செய்து முடிப்பாங்க. மாதத்தின் தொடக்கத்துல சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டுல இருக்கிறதால மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல காதல் செய்யக்கூடியவங்க எல்லாம் திருமண உறவா மாறலாம். புதிதா காதலிக்க தொடங்குவாங்க மீனராசிக்காரர்கள் எல்லாரும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே எல்லாம் ராகு மற்றும் கேதுவோட தாக்கம் 7ஆம் வீட்டுல இருக்கிறதால ஒரு சில நேரத்துல வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. உங்க இருவருக்கும் இடையில இன்னொருத்தவர் 3ஆம் நபர் வரும்பொழுது பிரச்சனைகள் தீவிரமாகுமே தவிர பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அதனால இருவரும் உட்கார்ந்து பேசி தீர்த்து முடிவெடுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்துல வேலைக்கு கூட நீங்க முயற்சி செய்யலாம். வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும். 11ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால செலவுகள் அப்படிங்கிறது நிலையானதாவே இருக்கும். மறுபுறம் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அதனால செல்வத்தை குவிக்க போகிறாரு குரு பகவான். உங்களுடைய வங்கி இருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாத தொடக்கத்துல சனி பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறதால உடல் ஆரோக்கிய பாதிப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகுவும் வீட்டுல இருக்கிறதால உணவு சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. உணவு சார்ந்த விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் கவனக்குறைவை தவிர்த்துக்குங்க. நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுங்க. நேரத்திற்கு உணவு உண்ணுவதெல்லாம் வழக்கமாக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே உணவு சார்ந்த விஷயத்திலையும் சரி, பயணம் செல்லும் பொழுது வழிபாதையில கிடைக்கக்கூடிய உணவு வகையிலும் சரி கூடுதல் கவனத்தை செலுத்தணும். எண்ணெயில வறுத்த பொரித்த உணவு பண்டங்களையும் காரமான உணவு வகைகளையும் அதிகம் தவிர்த்துக்குங்க. யோகா தியானம் செய்து நேர்மறையாற்றல அதிகம் பெறதுக்கு முயற்சி செய்யுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருமே மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே பரபரப்பா செயல்படுவீங்க. பணிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய கால நிர்ணயத்துக்குள்ள பணிகளை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையோடு இந்த மாதம் நீங்க செயல்படுவீங்க. வேலை சுமை அதிகமா இருக்கிற காரணத்தால குடும்ப உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பை உங்களால பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உருவாகலாம். அதனால ஒரு சில காலகட்டத்துல பொறுமை இழக்க வேண்டாம். தொழில் செய்கிறவங்கெல்லாம் அதிக போட்டியாளர்கள் காரணமா மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டமா இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறி சொல்லுவீங்க. தொழில் விஷயமா பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அது உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சியை கொடுக்கும். பொழுதுபோக்குகள் மூலம் நீங்க அதிக மகிழ்ச்சி அடையலாம். நிதி நிலையில இந்த மாதம் விரைய செலவுகளும் இருக்கும், சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதத்துல குடும்ப விழாக்கள், பயணங்கள், குடும்பம் தொடர்பான சுப செலவுகள் தான் அதிகம் ஏற்படும். அதற்கு ஏற்ற வருமானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு குரு பகவான். நிதி சார்ந்த பொறுப்புகள்ல கணவன் மனைவி இருவருமே ஒன்று சேர்ந்து பகிர்ந்து செலவுகளை பண்ணுறது நல்லது. பெண்கள்லாம் ஆடம்பரமான பொருள்களையும் அழகு சார்ந்த பொருள்களையும் அதிகம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொருளாதார நெருக்கடி நேரத்துல பரஸ்பர அந்யோன்யம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உதவியா இருக்கும். இந்த மாதத்துல எதிர்பாராத திடீர் பணவரவுலாம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு. மாதத்தின் தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. சகாயஸ்தானத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது உண்டு. சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மக்கள் கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் தனித்து இயங்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனையில அதனோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்ல தெளிவான முடிவெடுக்கிறது நல்லது மீனராசிக்காரர்கள். மீனராசிக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால பெரிய முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் பொறுமையா யோசித்து முதலீடு செய்யறது நல்லது. இல்லைன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு சனி கவசம் பாடி எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் அன்னதானமோ ஆடை தானமோ கொடுத்துட்டு வர்றது மிக மிக நல்லது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு.